கர்த்தர் எங்கே இருப்பார்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. மகிமையில் வீற்றிருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் மகிமையின் கர்த்தர். அவர் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது நமக்குள்ளாக மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 7:2 ஸ்தேவான் மேலான சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று சொல்லுகிறார். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மகிமையாய் கர்த்தர் ஆபிரகாமை வழிநடத்தினார். அவருடைய மகிமை ஆபிரகாமுடைய வாழ்வில் நிரம்பி காணப்பட்டது. ஸ்தேவானுடைய வாழ்விலும் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமையை ஸ்தேவான் உணர்ந்தனால தான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தூதனுடைய முகத்தை போல் இருக்கிறதை கண்டார்கள். காரணம், கர்த்தருடைய மகிமை ஸ்தேவானை நிரப்பிற்று. யார் தேவனுடைய மகிமையை உணர்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வை கர்த்தர் முற்றிலுமாக மாற பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்மளுடைய வாழ்வில் கர்த்தருடைய மகிமையை உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தேவான் தேவனுடைய மகிமையை உணர்ந்ததினால தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை தேவனுக்காகவே அர்ப்பணித்தார். அவர் மேல கல்லறி படும் பொழுதும் கூட தேவனுடைய குணாதிசயங்களை தனக்குள்ளிருந்து மகிமையாய் அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, அவர்களை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய மகிமையான குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு ஸ்தேவானுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தார். நம்முடைய ஆண்டவர் மகிமையின் கர்த்தர், மகிமையின் மத்தியில வாசம் பண்ணுகிற கர்த்தர். நிச்சயம் நம்முடைய வாழ்வில் மகிமையான காரியத்தை செய்து அவர் நம்மோடு இருக்கிற தேவனாயிருப்பார்.